வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த லாக்டவுன்ல அதிகமான கமெண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஏர்டெல் டிடிஹெச்லேருந்து நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 6 மந்த் பேக்குக்கு நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா, பேக்கா 6 மந்த் கன்வெர்ட் ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூ. 1004க்கு நான் ஈசி பண்ணியிருக்கேன். எனக்கு 970 இல்லைன்னா 965 அந்த பேலன்ஸா தான் இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாசம் அந்த ரேஞ்ச் தான் வருது. எனக்கு முழுமையா 6 மந்த் பேக் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்டின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்கா ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஈஸி பண்றதுக்கு முன்னாடி. சன் டைரக்ட் டிடிஹெச்ல மட்டும் தான் சன் டைரக்ட் வீடியோகான்ல மட்டும் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்பொழுது மைனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு வீடியோகான்லயும் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சில பேர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது 6 மந்த் ரீசார்ஜ். அதிகமா இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு சில கஸ்டமர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல வீடியோகான்லயும் இருக்கு 6 மந்த் அப்படின்னு. அது எனக்கு அக்யூரேட்டா தெரியல. இது வந்து டாடா ஸ்கை, ஏர்டெலுக்கு இந்த மைனஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. டாடா ஸ்கைல கூட இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணக்கூடிய 6 மந்த், 12 மந்த் ஃப்ளெக்சிபிளான பேக்குக்கு மட்டும் தான் அந்த மைனஸ் பிரச்சனை இருக்குது. ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, மைனஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு. அவங்க கம்பெனி தரப்புலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. நீங்க கம்பெனிக்கு நீங்க அதிகமா கால் பண்றவங்களா இருந்தா இது உங்களுக்கு தெரியும். கால கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, செட் டாப் பாக்ஸ் ஆன்ல வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. 1 நாளைக்கு முன்னாடி பண்ணுங்க அப்டிம்பாங்க. நீங்க 1 நாளைக்கு அட்வான்ஸா எனக்கு இந்த பிளான பத்தியெல்லாம் தெரியும். நான் அட்வான்ஸா தான் பண்ணுவேன் அப்டிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. உங்க அக்கவுண்ட் என்னைக்குமே மைனஸ்லயே இருக்காது. பிளஸ்ல தான் இருக்கும். ஒரு ரூ. 5 ரூ. 10 பிளஸ்ல தான் இருக்கும். நெறையா 95% கஸ்டமர் பார்த்தீங்க அப்டின்னா, ம் நின்னதுக்கப்புறம் அதாவது பேலன்ஸ் கட் ஆகி படம் நின்னதுக்கப்புறம் தான் ரீசார்ஜ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மந்த் நம்ம ரீசார்ஜ் சஸ்பெண்ட் ஆயி பண்ணாலே ரூ. 15 பிடிக்கிறாங்க. நம்ம அக்யூரேட்டா ரூ. 203 பேக்கு ஒரு ரூ. 220க்கு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது ஒரு 30 நாள், 31 நாள் வர்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? டாடா ஸ்கைல 1 மந்த் பண்ணும்பொழுது உங்களுக்கு மைனஸ் பிரச்சனை வராது. 6 மந்த் பண்ணும்பொழுது ரூ. 1 மைனஸ்ல இருந்தாலும் பேக் ஆக்டிவேட் ஆகாது. அத பத்தி நம்ம பார்க்க தேவையில்ல. மேக்ஸிமம் ஏர்டெல்ல பத்தி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல. ஏர்டெல் டிடிஹெச்ல பார்த்தோம் அப்டின்னா, 2020க்கு மேல இருக்கக்கூடிய அதிக பாக்ஸ் ரீசார்ஜ் ஆயிருக்கு. அதில பார்த்தீங்க அப்டின்னா, ரொட்டேட்டா 6 மாசத்துக்கு ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, நமக்கு 6 மந்த், 12 மந்த் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது மைனஸ் அப்டிங்கிற ஒரு பிரச்சனை ஏர்டெல்ல இருக்குது கண்டிப்பா. அது யாருக்கும் அதிகமா தெரியறதில்ல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஏர்டெல் டிடிஹெச் அக்கவுண்ட் மைனஸ்ல இருக்கா, பிளஸ்ல இருக்கா, அத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க Play Storeல போய் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதில உங்களுடைய டிடிஹெச் அக்கவுண்ட் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்ப நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ல காமிச்சிட்டு இருக்கிறேன். இது போல உங்க நேம் போட்டு பிளஸ்ல இருக்கா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. அதிலேயே நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு 6 மாசம் கனெக்ஷன் வாங்கி 1004 6 மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, அதாவது சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் 6 மாசம் முடிஞ்சு சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மைனஸ்ல தான் ஆட் ஆகும் பேலன்ஸ். ஒரு ரூ. 10 ரூ. 12 ரூ. 15க்குலாம் மைனஸ்ல ஆட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் நீங்க 6 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, பேசிக்கா நீங்க ஒரு ரூ. 50க்கு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது மட்டும் தான் உங்களால 6 மந்த் பேக்கா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 6 மந்த் நீங்க சஸ்பெண்ட் ஆகி ரீசார்ஜ் பண்ணும்பொழுது ஒரு மைனஸ் ரூ. 13 இல்ல அப்படின்னா ரூ. 15 இருக்கும். இதே இது நீங்க 6 மந்த் முடியறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா பண்ணீங்க அப்டின்னா பிளஸ் ஆயிரும். இதே இது நீங்க மறுபடியும் 6 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆகி ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, அங்கிட்டு ஒரு ரூ. 15 ஆட் ஆயிரும். ஓகேங்களா? அது பேக்கேஜ் அட்ஜஸ்ட்மென்ட் அப்டி. அந்த டாப் அப் அடிப்படையில வந்து உங்களுக்கு மைனஸ்ல தான் போகும். அப்ப இங்கிட்டு ரூ. 15 அடுத்த 6 மாசத்துக்கு ரூ. 15 பொழுது மைனஸ் ரூ. 30. அந்த ரூ. 30 நம்ம ஏர்டெல் கம்பெனிக்கு பே பண்ணா மட்டும் தான் நமக்கு 6 மந்த் பேக்க ஆக்டிவேட் பண்ணி குடுப்பாங்க. இல்ல அப்டின்னா கம்பெனிக்கு ஒரு லாஸ் தான். அதனால நீங்க ரூ. 1004 பண்ணும்பொழுது 1004 மைனஸ் 30 பண்ணும்பொழுது நமக்கு ரூ. 974 தான் இருக்கும். அதனால நமக்கு 6 மந்த் பேக் கன்வெர்ட் ஆகாது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க யாரும் எடுத்துக்கிறதில்ல. உங்க மைனஸ் ஆகணும் அப்படின்னு இல்ல. ஓகேங்களா? நீங்க பிளஸ்ல பண்ணும்பொழுது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணும்பொழுது உங்களுக்கு +5 +10 +15 தான் இருக்கும். ஓகேங்களா? இல்ல நான் பண்ணிட்டேன். எனக்கு பேக்கா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட் ஏர்டெல் டிடிஹெச் பொறுத்தளவுக்கு உங்க அக்கவுண்ட் மைனஸ் ரூ. 10க்கு மேல இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து இப்ப 6 மந்த், 12 மந்த் பேக் போடாதீங்க. பேசிக்கா ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட் ஈஸி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 1004 இருந்தாலும் சரி, 1251 இருந்தாலும் சரி பண்ணுங்க. மேக்ஸிமம் 6 மந்த், 12 மந்த் பேக்க பொறுத்தளவுக்கு ஆன்லைன்ல பண்ணாதீங்க. மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பேக் கிரியேட் ஆகாது. நியர்பை ரீட்டெயிலர்ட்ட பண்ணுங்க. நியர்பை கடைகள்ல பண்ணுங்க. இல்ல அப்படின்னாலும் நீங்க எங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருக்கிறேன். நீங்க நம்மகிட்ட பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கா ரூ. 50க்கு ரீசார்ஜ் பண்ணா போதும். நீங்க உங்க சைடு பண்ணும்பொழுது ஆன்லைன்
ஆன்லைனில் ரூ. 150 மினிமம் ரூ. 150 ஈஸி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரூ. 100 ஈஸி பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் நம்மகிட்ட பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரூ. 1400 பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூ. 1050 வரும். ஓகேங்களா? அந்த ரூ. 50 எதுக்கு அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே ஒரு ரூ. 15 இருக்குது அப்படின்னா அது ப்ளஸ் பண்ணிட்டு போடும்போது மட்டும்தான் நமக்கு 6 மந்த் பேக்கை கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சஸ்பெண்ட் ஆன கஸ்டமருக்கு. சஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னா பிரச்சனையே இல்லைன்னு நம்ம ஈஸி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் ரீசார்ஜ் வேறு எந்த தகவலாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.